ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸில் டவுன்லோட் ஆகாமல் பெண்டிங்லேயே இருக்குங்களா, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இப்போ ஆப்லாம் டவுன்லோட் ஆனால் மட்டும்தான் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகு. இப்போ டவுன்லோடே ஆகாமல் பெண்டிங், அதாவது வெயிட்டிங்லேயே இருக்குதுன்னா அது டவுன்லோடே ஆகாதுங்க. இது ஒரு ப்ராப்ளம் தாங்க. இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஆன்லைன் பேமெண்ட், இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நிறைய நம்ம சேனல் வீடியோ போட்டு இருக்குங்க. இனிமேலும் போட போகுது. நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அந்த எழுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு மூணு தேர்வு பண்ணுறேன், சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் டவுன்லோட் ஆகாமல் ஆப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், நம்ம அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் வட்டம் போட்டு இருக்குங்களா, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இல்லை கீழே பாருங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கீழே பாருங்கள் எபவுட் கூகுள் ப்ளேன்னு சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பாருங்கள் ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் சொல்லி இருக்குது. அப்டேட் ப்ளே ஸ்டோர்னு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலரில். அந்த அப்டேட் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அவங்க ப்ளே ஸ்டோரை அப்டேட் பண்ணிங்க. மோஸ்ட்லி நியூ வெர்ஷன் விடும்போது இந்த ப்ராப்ளம் வருங்க. அதால் நீங்கள் அப்டேட் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க. அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆப் இன்ஃபோன்னு வருங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஆன் பண்ணி அதில் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேனேஜ் ஆப்ஸ்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச எல்லா ஆப்பும் லைன் அப்பில் காட்டுங்க. அதில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணி வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜில் இந்த இப்போ இருக்குங்க. இதில் நீங்கள் கிளியர் கேட்ச் ஃபஸ்ட் கொடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் ஆச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் ரீஸ்டார்ட், அதாவது பவர் ஆஃப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி வரும்போது கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ரீப்ரெஸ் ஆகி வரும். அப்போ எல்லா ஆப்பும் ரீப்ரெஸ் ஆகி வரும்போது இந்த ப்ராப்ளம் மோஸ்ட்லி சால்வ் ஆயிருங்க. அப்புறம் ஈஸியாக டவுன்லோட் ஆகுது. இதாங்க இந்த 2 டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் ஆப்ஸ் டவுன்லோடு ஆகாமல் இருக்காது கூகுள் ப்ளே ஸ்டோரில், சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தால் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்காம மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டீஸ் வரும், சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. டேக் கேர்.